ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியங்களை அடைவதற்கு எப்பொழுதுமே உறுதுணையாக இருக்க வேண்டியது நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை இருந்துவிட்டாலே போதும், மிகப்பெரிய வெற்றிகளை சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நான் சவால் விட்டு சொல்கிறேன், திடீர் திருப்பம் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது. நீ ஆசைப்பட்ட வாழ்வே உனக்கு ஆரம்பமாக போகிறது. உன்னுடைய வாழ்க்கை மாறும் தருவாயில் நிச்சயமாக இதை நீ பார்த்து கொண்டிருப்பாய். உனக்கு நான் அனைத்தையும் வாரி வாரி வழங்குவதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். என் அன்பு பிரியமே, உனக்கானது உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மின்னல் வேகத்தில் ஒரு மாற்றத்தை நான் உனக்கு நிகழ்த்தப் போகிறேன். சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. உனக்கு தேவையான ஒன்று உன் கையில் கிடைக்க நான் அத்தனை வேலைகளையும் செய்து முடித்து விட்டேன். உன் விருப்பங்கள் உடனடியாக நிறைவேறும். நீ நம்ப மறுப்பாய், ஆனால் அதுதான் நடக்கும். உன் வாழ்வில் நடந்த பின் நன்றி சொல்ல ஓடோடி வருவாய். ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. எந்த இடத்தில் என்னவாக இருந்தாலும் அது நீ யார் என்பதை தீர்மானிப்பதே கிடையாது. சூழ்நிலைகளை மாற்றி நீ யார் என்பதை நிரூபிக்க வேண்டியது நீதான் என் பிரியமே. உன்னுடைய தற்போதைய நிலைமைகள் மோசமானதாக இருந்தாலும் கூட இதே நிலையில் உன்னுடைய வாழ்வே முடிந்துவிடும் என்று மட்டும் நினைத்து விடாதே என் பிரியமே. எப்பொழுதும் அப்படி நினைக்கவே நினைக்காதே. உன்னுடைய எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சுதந்திரத்தை, அதை தீர்மானிக்கும் முடிவை இறைவன் எல்லோருக்கும் வழங்கியிருக்கிறாய் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உன்னுடைய எதிர்காலத்தை எப்படி வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமோ அப்படியெல்லாம் உருவாக்கி கொள்ளும் உரிமை உன்னிடத்தில் உன் எல்லோருக்குள்ளும் இறைவன் ஏற்கனவே வைத்து அனுப்பியிருக்கிறான் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் எதற்காகவும் தடுமாறி போகாதே, தடுமாறாதே என் பிரியமே. தேவையில்லாமல் நீ தடுமாறும் ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு கணமும் உன்னுடைய தடம் மாறிவிடும் என்பதை மறந்துவிடாதே, நினைவில் வைத்துக்கொள். உன்னால் நேற்றைய பொழுதை எப்பொழுதும் சரி செய்யவே முடியாது. ஆனால் நாளைய வாழ்க்கையை நீ நினைத்தபடியே சரியானதாக உருவாக்கி கொள்ள முடியும் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நீ நினைத்தபடி அனைத்தையும் உன்னால் மாற்றி காட்ட முடியும். உன்னுடைய இன்றைய செயல்களில்தான் அனைத்தும் அடங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. உன்னுடைய இன்றைய செயல்கள் என்பது நாளைய எதிர்கால வாழ்க்கை பாதித்து விடாதபடி பார்த்துக்கொள் என் பிரியமே. தொடர்ந்து தோல்விகள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறதே என்று மட்டும் நினைத்து விடாதே. அதை நினைத்து துவண்டும் போய் விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான முதல் ரகசியம், எது நடந்தாலும் எப்பொழுதும் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் இருப்பதுதான். அதுதான் மிகப்பெரிய ரகசியம். உன்னுடைய உடலை மட்டுமல்ல என் பிரியமே, உன்னுடைய மனதையும் பலப்படுத்த கற்றுக்கொள். பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனம்தான் அனைத்து வெற்றிகளையும் பெற்றுத்தரும் ஆற்றல் அதிகமாகவே கொண்டது. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, என்னாகிவிடுமோ, ஏதாகிவிடுமோ என்று யோசித்து கொண்டே இருப்பதை விட, பயந்து கொண்டே இருப்பதை விட ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாமே. கிடைத்தால் வெற்றி, கிடைக்காவிட்டால் அனுபவமாக எடுத்துக்கொள் என் பிரியமே. இரண்டுமே உன் வாழ்க்கைக்கு தேவைதானே? நான் கூறுவது சரிதானே என் பிரியமே? எப்பொழுதும் தயங்கிக் கொண்டே நின்று கொண்டே இருக்காதே. ஒரு முறை முயற்சி செய்துவிடு. அதில் வெற்றி பெற்றால் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு செல்ல ஆயத்தமாக. அப்படி தோல்வியடைந்தால் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள பயன்படுத்திக்கொள். முயன்றால் முடியாதது என்று இங்கு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லோருமே தனித்துவமானவர்கள்தான். நீயும் தனித்துவமானவர்தான். யாரிடமும் எப்பொழுதும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. அவரவர்களின் பாதைகள் வேறு, பயணங்களும் வேறு, உன்னுடைய பாதை வேறு,
பயணமும் வேறு. ஒவ்வொருவருடைய பிறப்பின் நோக்கமும் வெவ்வேறு என்பதை எப்பொழுது நீ புரிந்து கொள்கிறாயோ, எப்பொழுது நீ உணர்ந்து கொள்கிறாயோ, அப்பொழுது யாரிடமும் உன்னை ஒப்பிட்டு பார்க்க மாட்டாய். நீயே உன்னை தாழ்வாகவும் நினைக்க மாட்டாய். நீ ஒருபோதும் தோற்றுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்க கற்றுக்கொள். ஏனென்றால் நீ தோல்வியடைவதை பார்க்கத்தான் உன்னை சுற்றி பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடாதே. அவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்க உன்னால் மட்டும் முடியும், உன்னால் மட்டும்தான் முடியும் என்பதை தீர்க்கமாக நம்பு. என் அன்பு பிரியமே, தகுதிக்கு மீறி ஆசைப்படுவது ஒன்றும் அவ்வளவு பெரிய தவறில்லை என் பிரியமே. அவ்வளவு பெரிய தவறே கிடையாது. ஆனால் ஒன்றை அடைவதற்கு ஆசைப்பட்ட பிறகு அதை அடைவதற்காக உனது தகுதிகளை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு என்று நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன். என்னுடைய வாக்கின்படிதான் நீ எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் சில சமயம் போராட்டமான சூழ்நிலைகளால் உன்னுடைய மனதை அலைக்கழிக்க செய்கிறாய். எப்பொழுதும் நிதானமாக இரு. என்னுடைய வாக்கை பின்பற்றி நடந்து கொள். எப்பொழுதுமே தகுதிகளை வளர்த்து கொள்ள பழகிக்கொள். உன்னால் அடைய முடியாதது என்று இந்த உலகத்தில் எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை முதலில் உன்மேல் வைக்க பழகிக்கொள். உன்னால் எதையும் சாதிக்க முடியும். எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உனக்குள் இருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. நீ எதற்குமே சோர்ந்து விடாதே. வெற்றி உன் கையில்தான் இருக்கிறது. எந்த சோதனைகளாலும் உன்னை தோற்கடித்து விட முடியாது என் பிரியமே. எந்த தடைகளையும் தாண்டி செல்லும் தைரியத்தை வளர்த்துக்கொள். அந்த தைரியம் உன்னிடத்தில் இருந்தால் அனைத்தையும் நீ சாதித்து விடலாம். எதற்காகவும் எந்த சூழலிலும் வேறு யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லைதானே. உன்னுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றும் வல்லமை உன்னுள்தான் புதைந்து இருக்கிறது என் பிரியமே. நீ ஏன் எதற்கெடுத்தாலும் கவலைப்படுகிறாய்? எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறாய்? உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. தைரியமாக இரு. நம்பிக்கையோடு இரு. அப்பா இருக்கிறார் என்ற தைரியமாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ சந்திக்கும் எந்த சிக்கலும் உனக்கு நிரந்தரம் அல்ல என் பிரியமே. எதுவுமே இங்கு நிரந்தரமே இல்லை. எதிலும் பொறுமையாக இரு. நம்பிக்கையோடு இரு. ஒவ்வொரு இரவும் விடியலுடன் முடிகிறது. ஒவ்வொரு இரவும் விடியலுடன் தான் முடிகிறது. உன் சிக்கல்களுக்கும் நிச்சயம் ஒரு முடிவு உண்டு. ஒரு விடியல் இருக்கிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய வாழ்க்கையில் மட்டும் இன்னும் வெற்றிகளும் உயரங்களும் வரவில்லையே என்று எப்பொழுதும் வருத்தப்படாதே. நீ உன்னை நம்பினால் மட்டுமே உன்னால் உயரங்களை அடைய முடியும். நீ எப்பொழுதும் போராட்டங்களையே எதிர்கொண்டிருக்கிறாய் என்றால் வெற்றிக்கான பாதையில்தான் இருக்கிறாய் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. தொடர்ந்து போராடினால் நீ வெற்றியடைவது உறுதியான உறுதி. வாழ்க்கையில் சிக்கல்கள் வரும், கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும், பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும். அதற்காக ஏன் கவலைப்படுகிறாய் என் பிரியமே? உன் கையில்தான் இருக்கிறது உன்னுடைய வெற்றி. இதை எப்பொழுதும் மறந்து விடாதே என் பிரியமே. எது வந்தாலும் நான் ஜெயிப்பேன் என்ற எண்ணம் உன் மனதில் இருந்து விட்டால் போதும். உன்னை சுற்றி என்ன வந்தால் உனக்கென்ன கவலை என்று இருந்துவிட்டு போகலாமே. நீ கவலைப்படுவதால் சிக்கல்கள் தீரப்போவதில்லை என் பிரியமே. நீ கண்ணீர் சிந்துவதால் உனக்கு வரும் கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகப் போவதில்லை. எனவே தன்னம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் விட்டு விடாதே. தீர்வை தேடிக்கொண்டே இரு. உனக்கான தீர்வை தேடிக்கொண்டே இரு. உன்னை சிதைக்க வரும் சிக்கல்களை எதிர்கொண்டு சமாளிக்க கற்றுக்கொள். நேரத்தை வீணடிக்காதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் நல்லது நடக்க துவங்கும் நல்ல நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. இத்தனை நாள் உன்னுடைய போராட்டத்திற்கும் உன்னுடைய கஷ்டத்திற்கும் உன்னுடைய கண்ணீருக்கும் பதில் தரும் நேரமாக இனி வரும் நாட்கள் அமையப் போகிறது. இனி உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு சுகமாக நடக்கப் போகிறது. நான் கூறியது போல், நான் உனக்கு வாக்கு அளித்தது போல்தான் நடக்கப் போகிறது. இனி உன் வாழ்வில் ராஜயோகம் ஆரம்பம்தான்.
உன் போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு பதில், ஒரு நீதி கிடைக்கப் போகிறது. உன் போராட்டம் ஜெயிக்கப் போகிறது. உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பதிலை நான் கொடுக்கப் போகிறேன். உனக்கு வேண்டியது அனைத்தையும் நான் உனக்கு வழங்கப் போகிறேன். கஷ்டப்பட்ட காலத்திலெல்லாம் தைரியமாக இருந்த என் குழந்தை, இப்பொழுது உனக்கான இஷ்டகாலம் வரும் பொழுது வேதனையில் துவண்டு கொண்டிருக்காதே. சந்தோஷமாக இரு, ஆனந்தமாக இரு, மகிழ்ச்சியாக இரு. உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை நான் விடுவிக்கிறேன். நீ இஷ்டப்பட்ட அனைத்தையும் உன் கையில் நான் சேர்க்கப் போகிறேன். உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்க நானும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் வீட்டிற்கு நான் வரப்போகிறேன். என்னை வரவேற்க தயாராக இரு. கண்களை நம்பிக்கையோடு திறந்து பார். நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயமாக உணர்வாய். நம்பிக்கை குறைகிறது என்று நீ நினைக்கும் தருவாயில் உன் வெளியில் நான் உன் சாய் தேவா செயல்படத் துவங்குவேன். நம்பிக்கை இழக்கும் நேரம் ஒன்றை புரிந்து கொள். பந்தய கோட்டிற்கும் உனக்கும் 1 அடி தூரம்தான் வித்தியாசம் இருக்கிறது என்று அந்த தருணத்தில் நான் உன் பொறுமையும் நம்பிக்கையும் இழக்கும் மனநிலை, சக்தியில்லாத சூழ்நிலை உருவாகும். அதை கவனத்திற்கு எடுத்துக்கொள். உனக்கான சக்தியாய் உன்னிடத்தில் நான் இருந்து உனக்கு அனைத்து தெம்பையும் தந்து கொண்டே இருப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது உனக்கு ஏன் மனக்கவலை? ஆம் என் குழந்தையே, நீ விரும்பியது அனைத்தையுமே உன்னிடம் சேர்க்கும் நேரம் உன்னை நெருங்கிவிட்டது. நான் அதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்துவிட்டேன். இதோ உனக்கான நேரம். சரியான நேரத்தில் நீ வேண்டியது, விருப்பப்பட்டது, பிரார்த்தனையாக என்னிடம் வைத்தது அனைத்துமே உன்னிடம் வந்து சேரும். உன்னிடம் கொடுப்பதைத் தவிர வேறு என்ன வேலை இருக்கிறது உன் சாயி தேவாவிற்கு? என் வாழ்க்கை இருளில் இருக்கிறதே என்று கவலைப்பட்ட என் பிள்ளைக்கு பிரகாசமான ஒளியை காட்டப் போகிறேன் உன் சாயி தேவா. நீ காத்திருந்தது எல்லாமே போதும். உனக்கு வேண்டியதை உடனே உனக்கு கிடைக்கும்படி நான் என்னுடைய முடிவை மாற்றிவிட்டேன். அதற்கான அத்தனை வழிகளையும் நான் செய்துவிட்டேன். நீ என்னிடம் கேட்பது உனக்கு அப்படியே கிடைக்கும். எது கேட்கிறாயோ அது அப்படியே உனக்கு கிடைத்துவிடும். நான் சொன்னது போல் உன் வாழ்வில் எல்லாமே நடக்கப் போகிறது. நான் இருக்கிறேன். உன்னுடைய கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் கண்ணீருக்கும் கடைசி நாள் வந்துவிட்டது. உன் எல்லா கஷ்டங்களையும் களைத்துவிட்டு மகிழ்ச்சி மட்டுமே நிரம்பும் நாளாக இந்த நாள் உனக்கு அமையப் போகிறது. இனி வரும் நாட்கள் எல்லாமே உனக்கு சுபமாகவும் சுகமாகவும் நடக்கும்படி நான் வழிவகை செய்வேன். நிறைய நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் ஏற்படும். நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் உன் வாழ்வில் நான் நடத்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கான பாதை உன் கண்முன் காண்பித்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமோ ஏராளம். உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள். நன்றாக உழைத்து முன்னேறு. மற்றவர்களின் கஷ்டங்களை புரிந்து கொள். வாழ்க்கையில் நிதானத்தை கடைப்பிடி. அது உன் வாழ்க்கைக்கான பொக்கிஷம். நீ வேறு எதையும் யோசித்து குழம்பிக் கொள்ளாதே. நான் இருக்கிறேன். நான் உன் இதயத்தில் இருந்து உனக்கான அனைத்து வினாவிற்கும் விடையளிப்பேன். இன்று அதை நீ நிச்சயமாக உணர்வாய். காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காற்று சுகமான தென்றலாய் தெரியும். அதே போல நான் உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அதை அழகான உயிரோட்டமுள்ள வாழ்க்கைக்கு அர்த்தமாகவே இருக்கும். உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லையே இல்லாதது. நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீயே என்னை விட்டு விலகி சென்றாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன் சாயப்பா உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? மகிழ்ச்சியாகவே எப்பொழுதும் இரு. நீ போகும் வழிகளில் சில முட்கள் இருக்கவே செய்யும். நீ எவ்வளவுதான் கவனமாக நடந்தாலும் அது உன் காலை காயப்படுத்தவே செய்யும். அந்த வழியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நீ பயணித்தால் கூடிய விரைவில் மலர்கள் நிறைந்த சோலைவனமான பாதை உனக்கு கண்களுக்கு தென்படும். அந்த பயணத்தில் உனக்கு துணையாக உன் சாயி நான் எப்பொழுதும் துணை நிற்பேன் பிள்ளையே.
நான் உனக்கு கொடுக்கப் போகும் தீர்ப்பு இறுதியான தீர்ப்பு. ஒரு கண நொடி போதும் உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் மாற்றி அமைக்கும் சக்தி உன் அப்பாவிற்கு உண்டு என்று உனக்கு தெரியுமல்லவா? என்னை நம்பு, உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். அளவில்லாத மகிழ்ச்சிக்கு உன்னையும் உன் வாழ்க்கையையும் கொண்டு செல்வதற்காகவே இத்தனை நாள் இத்தனை போராட்டங்களை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனையும் போராட்டங்கள், அவமானங்கள், விரக்திகள், வேதனைகள், இதுதான் கடந்து வந்திருக்கிறாய். பொறுமையாக இரு, அனைத்தும் உன் வாழ்வில் வசமாகும். எதையும் எதிர்கொண்டு வாழ்வோம் என்று இன்றைய துணிச்சல் நாளை உனக்கு வரும் துன்பத்தை கூட துரத்தி அடிக்கும். எனவே எப்பொழுதும் எதிலும் துணிவோடு செயல்படு, துணிச்சலோடு இரு, தைரியமாக இரு, கலங்கி நிற்காதே, போராடு, போராடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் வெற்றியை மிக சுலபமாக அடைந்தே விடலாம். நம்பிக்கைதான் வாழ்க்கை குழந்தையே, நம்பிக்கைதான் வாழ்க்கையாகவே இருக்கும். எப்படி வேணாலும் வாழ்ந்து விட்டு போ, ஆனால் உன்னால் மற்றவர்கள் யாருமே கண்ணீர் சிந்தவோ வேதனைப்படவோ அழிந்து விடவும் கூடாது என்ற கொள்கையோடு உன் வாழ்க்கையில் வாழ். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. அப்படி இருந்த உனக்கு இப்பொழுது என்னவாயிற்று பிள்ளையே? சில நிகழ்வுகளின் வெளிப்பாட்டால் தான் உன் மனமே நொந்து போய் நொறுங்கி போய் இப்படி வேதனையில் சுழன்று கொண்டிருக்கிறாய். முன்பெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கும் சமயத்தில், இது எனக்கு வேண்டும் சாயப்பா, எனக்கு இதை செய்து கொடுங்கள், என் வாழ்வில் ஆச்சரியத்தை நிகழ்த்துங்கள் என்று என்னிடம் வந்து கேட்டாய். அப்படி இருந்த நீ சிலம் காலம் கழித்து, என் சாயப்பா எனக்கு செய்து தருவார், நல்லதை மட்டுமே செய்து தருவார் என்று நம்பிக்கையோடு இருந்தாய். ஆனால் இப்பொழுது என்னவாயிற்று உனக்கு? உன்னுடைய காலம் செல்ல செல்ல உன்னுடைய நம்பிக்கையை நீ இழக்க இழக்க லேசாக உன் மனதில் நம்பிக்கையை இழந்து வருகிறாய். அதுவும் உன்மேலும் நம்பிக்கையை இழந்து வருகிறாய், உன் சாயப்பா மேலிருக்கும் நம்பிக்கையையும் இழந்து வருகிறாய். கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை இழந்துவிட்டு, நான் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை வீண் போகாதுதானே சாயிநாதரே? என் வாழ்க்கையில் அது நடந்துவிடும் தானே? நீங்கள் அதை நடத்தி கொடுப்பீர்கள் தானே என்று கேள்வியோடே என்னை பார்க்கிறாய். காலங்களும் நேரங்களும் எனக்கு எதிராக சுழல்வது போல் எனக்கு தெரிகிறது. நான் இந்த பக்கம் காத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நீங்கள் அந்த பக்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் திட்டம்தான் என்ன என்பது எனக்கு புரியவே இல்லை. நான் என்னதான் செய்வது என்று புலம்பிக் கொதிக்கிறாய். கலங்காமல் இரு என் குழந்தையே, பொறுமையாக இரு. உன்னுடைய பிரார்த்தனையும் நம்பிக்கையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்தான் என்பது உனக்கு சந்தேகமில்லைதானே? ஆனால் நிகழவே முடியாத விஷயத்தையும் நிகழ்த்தி காட்டும் வல்லமையும் வலிமையும் உடையவை அவை இரண்டும். பிரார்த்தனை செய்து கொண்டே இரு, நம்பிக்கையோடு இரு. உனக்கானது நடக்கவே நடக்காது என்று, நிகழவே நிகழாது என்று நீ நினைத்த விஷயத்தையும் நான் முடித்து காட்டுவேன். நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கவலைப்படுவதோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தைரியமாக இரு. மனதுக்குள் அழுது கொண்டிருக்கும் உன்னோடு உன் சாயப்பா பேச வந்திருக்கிறேன். வெளியில் சிரித்து கொண்டும் மனதுக்குள் அழுது கொண்டிருப்பது எனக்கு தெரியாமலா போய்விடும்? உன்னுடைய விதி மாறும் தருவாயில் நிச்சயமாக இது உன் கண்களுக்குப் படும். நீ நிச்சயமாக இதை கேட்பாய். தவிர்க்கு விட்டுவிடாதே. கண்டிப்பாக கேட்பாய்தானே? சந்தோஷமாக இருக்கிறாய்தானே? மனமகிழ்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்தானே? முகத்தை மிக ஆனந்தமாக வைத்துக்கொண்டு சந்தோஷமாக வாழ்வது போல் மிக நன்றாகவே நடிக்கிறாய். உன் நடிப்பு உன் சாயப்பாவிற்கு மிக நன்றாகவே தெரியும். உன் துயரங்கள், உன் வேதனைகள் அத்தனையும் உன் மனதில் போட்டு பூட்டை போட்டு பூட்டி வைத்துக்கொண்டு ஊரை வேணால் நீ ஏமாத்தலாம்,
உன்னுடைய அப்பாவை நீ அவ்வளவு சுலபமாக ஏமாற்ற முடியாது. இது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் என்னிடமும் வந்து உன் நடிப்பை தொடர்கிறாய்? உன் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். இந்த துயரங்கள், இந்த சோதனைகளிலிருந்து எப்படி தப்பிப்பது, எப்படி வாழ்க்கையில் மீள்வது என்று அதற்கு பதில் தெரியாமல் நீ குழம்பிக் கொண்டிருப்பதும் உன் சாயி தேவாவிற்கு மிக நன்றாகவே புரிகிறது. நான் மிக மோசமாக சூழ்நிலையில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். என் விதியே அப்படித்தான் போலும். நான் இந்த விதியோடுதான் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. கஷ்டத்தோடுதான் நான் என் வாழ்க்கையை வாழ வேண்டும் போலிருக்கிறது. என் வாழ்வே அவ்வளவுதான் என்று நீ நினைப்பது எல்லாமே எனக்கு புரிகிறது. விதிதான் ஒருவனது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்றால் நான் ஏன் ஒரு காரியம் செய்ய முயற்சிக்க வேண்டும்? விதிப்படிதான் எல்லாம் நடக்கும் என்றால் எனக்கு ஏன் ஆசைகள் வர வேண்டும்? நான் அதை அடைய, அந்த ஆசையை அடைய நான் ஏன் உழைக்க வேண்டும் என்றெல்லாம் என்னை பார்த்து கேட்கிறாய். உன்னுடைய கேள்வி சரிதான். விதி என்பது பெரும்பாலுமே நமது மன சமாதானத்திற்காகவே பயன்படுத்துவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியவில்லையா? விதி முடிந்துவிட்டது, அதனால் அவன் இறந்து விட்டான். தோற்க வேண்டும் என்ற விதி, அதனால்தான் அவன் தோற்றிருக்கிறான். அவனுக்கு விதிக்கப்படவில்லை, அதனால்தான் அவனுக்கு கிடைக்கவில்லை. அவன் விதி நன்றாக இருக்கிறது, அதனால்தான் அவன் மிக சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்கிறான் என்று சமாதானம் செய்து கொள்வதற்காகவே தான் விதியை அனைவரும் பயன்படுத்துகின்றனர். விதி என்பது மிக வலியதுதான். நமக்கு எது விதிக்கப்பட்டதோ அது அப்படியே நடக்கும். நமக்கு விதிக்கப்பட்டதை எண்ணி கவலைப்படாமல் நமக்கான கடமையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். நமக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், நம் வாழ்க்கையில் நம் மனதை எப்படி மாற்ற வேண்டும், வாழ்க்கையில் எப்படி வெற்றியடைய வைக்க வேண்டும் என்பது நம் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நாம் அதை நினைத்து எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்மத்தை அனுசரித்தே புத்தியும் வேலை செய்யும். ஆனால் விதியால் நிர்ணயிக்கப்பட்டதை என்மேல் முழுமையாக நம்பிக்கையும் பக்தியும் வைக்கும் என் பிள்ளைகள் சுலபமாக தாண்டிவிடலாம். எனவே என் குழந்தையே, பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை உன் சாயிநாதர் ஏற்படுத்துவேன். இனி வாழ்க்கையில் நடக்காது என்று நினைத்த காரியத்தை உன் அப்பா உனக்காக செய்து முடிக்கப் போகிறேன். இன்றே உன் வாழ்வில் மிகப்பெரிய திருப்பம் வந்தே தீரும். மாற்றத்தைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே. நீ உன் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் மறந்தும் கூட யாரிடமும் சண்டை போடாதே. ஏனென்றால் அதில் நேரம் வீணாகி விடுகிறது. உன் நேரம் பொன் போன்றது. அந்த நேரத்தை தேவையில்லாத விஷயத்தில் செலவழிக்காதே. குழந்தையே, நாயிடம் சண்டை போடுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மிகவும் நல்ல செயல். தைரியமாக இரு என் குழந்தையே. உன் அப்பா நான் இருக்கும் பொழுது வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்காதே. உன்னை போல் மற்றவர்கள் யாரும் இருக்கவே முடியாது. உன்னுடைய கர்மா வேறு, அவர்களுடைய கர்மா வேறு. ஒருவருடைய கர்மாவின்படி அவரவர்களுக்கு இன்பத் துன்பம் வந்தேதான் தீரும். அந்த கர்மாவை அவரவர்கள் கழித்தேதான் ஆக வேண்டும். உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்திருந்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அதை தவிர வேறு வழி இல்லை யாருக்கும். வீணாக நேரத்தை மற்றவரிடம் செலவிடாமல் எப்பொழுதும் பொறுமையாக இருந்துவிடு. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சாயிநாதரின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. என்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். அனைத்து நேரமும் உனக்கு சாதகமாகவே அமையும். வெற்றி என்றும் சொல்லை மட்டும்தான் நீ உன் வாழ்வில் காணப்போகிறாய். சில சோதனைகள் உன்னை மூழ்கும் அளவிற்கு இருக்கத்தான் செய்யும். ஆனால் உன்னை மூழ்கி போகும்படி உன் அப்பா விடுவேனா?
நிச்சயமாக மாட்டேன். அனைத்தையும் என் பார்வை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தவறாக நடக்கவும் முடியாது. உன்னை நெருங்கவும் நான் விடமாட்டேன். உன் கையை நீ எந்த இடத்தில் இருந்தாலும் நான் தான் பிடித்து கொண்டிருக்கிறேனே. என்னை மீறி நீ எப்படி தடுக்கி விழுவாய் உன் வாழ்வில்? என்னுடைய பரிபூரணமான அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதும் உனக்கு உண்டு என் குழந்தையே.